பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. யாத்ராகமம் 30வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: தூபம் காட்டுகிறதற்கு ஒரு தூப பீடத்தையும் சீத்தி மரத்தினால் உண்டாக்குவாயாக என்பதாக. ஜெபம் என்னும் தூபம், த இன்சென்ஸ் ஆஃப் பிரேயர் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஆசரிப்பு கூடாரத்தில் 3 முக்கிய பகுதிகள் உண்டு. அவைகள் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்பவைகளாகும். பரிசுத்த ஸ்தலத்தில் தூப பீடத்தை சாட்சி பெட்டிக்கு முன்னிருக்கும் திரைச்சிலைக்கு முன்பாக வைக்கப்பட வேண்டும். அது 1 முழ நீளமும் 1 முழ அகலமான சதுரமும் 2 முழ உயரமுமாய் இருக்க வேண்டும். ஆரோன் காலையிலும் மாலையிலும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். அது யூத ஜனங்களுடைய சந்ததிகளின் தலைமுறை தோறும் காட்ட வேண்டிய நித்திய தூபமாய் காணப்படுகிறது. தூபம் என்பது பரிசுத்தவான்களுடைய ஜெபத்திற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 141:2 கூறினான். ஆசாரியனாகிய சகரியா உள்ளே தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று லூக்கா 1:10 கூறுகிறது. அதுபோல பரலோகத்தில் 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து புது பாடலை பாடினார்கள் என்று வெளிப்படுத்தல் 5:8 கூறுகிறது. தூப பீடத்திலிருந்து தூபம் உயர எழும்புவது போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய ஜெபங்களும் ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராக கடந்து செல்லும். கொர்நேலியுவின் ஜெபங்களும் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்ததியில் போய் எட்டினது என்று அப்போஸ்தலர் 10:4 கூறுகிறது. அவைகள் தேவ சமூகத்திலிருந்து பதிலை கொண்டு வந்தது. அதுபோல உங்கள் ஒவ்வொருவருடைய ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதிலை தந்து உங்களை மகிழ பண்ணுவார். ஆரோன் தூப பீடத்தின் கொம்புகளில் வருஷத்திற்கு ஒரு முறை பாவ நிவாரண பலியின் இரத்தத்தை தெளித்து அதை பரிசுத்தம் பண்ணுவான். அதுபோல இயேசு கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் உங்கள் இருதயங்களை கழுவி செம்மையான இருதயத்திலிருந்து ஏறெடுக்கிற உங்கள் ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாயிருந்து நிச்சயமாய் பதிலை கொண்டு வரும். சாட்சி பெட்டிக்கு முன்னிருந்து ஜெபம் என்னும் தூபம் எப்பொழுதும் எழும்புவது போல தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக இயேசு வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று எபிரேயர் 7:25 கூறுகிறது. இயேசு நமக்காக பிதாவினிடம் எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறவராய் காணப்படுகிறார் என்பது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. ஆகையால் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் செய்யுங்கள். அநீதியுள்ள நியாயாதிபதியே, நீதி செய்யும் போது கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக நீதி செய்து விடுவித்து உங்களுக்கு அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுவது நிச்சயம். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி ஜெபிக்கும் போது ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களும் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே சுகந்த வாசனையாய் எட்டும்போது கர்த்ததாமே ஆம் என்றும் ஆமேன் என்றும் உம்முடைய பிள்ளைகளுக்கு பதிலை கொடுப்பீராக. ஒரு ஜெப ஆவியை இந்நாட்களில் எங்கள் மேல் ஊற்றும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொருவரும் இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு அபிஷேகத்தினால் கர்த்தரங்களை இடைகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும், கண்மணி போல காத்திருடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.